ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு திருமதி ரேணு யூடியூப் சேனல். இன்றைக்கி என்ன சமையல்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் என்னென்ன வேலைகள் செஞ்சேன்னு பார்க்கலாம். ஊர்லேருந்து அம்மா கொடுத்து விட்ட வெண்டைக்காய் இருந்துச்சு, அதுதான் குழம்பு வச்சுட்டு அப்புறம் நம்ம வீட்டிலையே முருங்கைக்காய் பறித்து கீரை பொரியல் பண்ணியிருந்தேன். முட்டை வேக வச்சு எடுத்துக்கிட்டேன். இதான் லஞ்சுக்கு ரெடி பண்ண சாப்பாடு. அதுக்கப்புறம் லஞ்சு முடிச்சுட்டு ரொம்ப நாள் ஆசையாக இருந்துச்சு, இந்த அரிசி மாவு வந்து ரெடி பண்ணி வைக்கணும் கோலம் போடுறதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கு தான் அப்புறம் ஒரு டம்ளர் அரிசி ஊற வச்சுருந்தேன். ஊற வச்சுட்டு குட்டி குட்டியாக உருட்டி காய வச்சு ஃப்ரிட்ஜுக்குள்ளே எடுத்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து நல்லாயிருக்கும். ஆனால் சின்ன பிள்ளையில் வந்து பொங்கல் டயத்தில் மட்டும்தான் எல்லார் வீட்லேயுமே அது போடுவாங்களா. நாங்கள்லாம் தெரிஞ்சவங்க வீட்லேயும் போயிட்டு கோலம்லாம் போட்டு கொடுப்போம். அதனால் சரி இது வெள்ளி செவ்வாய்க்கு மட்டும் சாமி ரூமில் மட்டுமாவது போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். இன்றைக்கி தான் ஒரு வழியாக ஊற வச்சுட்டு அது அரை மணி நேரம் ஊற வச்சுருந்தேன். அதுக்கப்புறம் அரைச்சிட்டு வடிகட்டியில் துணி போட்டு நைட்டு ஃபுல்லாகவே அப்படியே வச்சுட்டேன். நல்லா தண்ணியெல்லாம் வடிஞ்சிருக்கட்டும், காலையில் எழுந்திரிச்சு உருட்டி காய வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி காலையில் எழுந்திரிச்சு அப்புறம் உருட்டி வச்சுட்டு அப்புறம் ஒரே ஒரு இதை கரைச்சிட்டு நம்மளுக்கு தான் செஞ்ச உடனே ஆசையாக இருந்துச்சா, சரி ஒரு தடவை கோலம் போட்டுடலாம் அப்படின்ட்டு அப்புறம் கிச்சன் மேடையிலையே தொடச்சிட்டு கோலம் போட்டு விளக்கு ஏற்றி விநாயகர் சிலையை வச்சு சாமி கும்பிட்டுட்டேன். நல்லா இருந்துச்சு, சூப்பராக. காஞ்சதுக்கப்புறம் நல்லா பளிச்சுன்னு ஆகிருந்துச்சு. ஈரமாக இருக்கிறப்ப மட்டும்தான் கொஞ்சம் கலர் டல்லாக இருந்தது மாதிரி இருந்துச்சு. அதுவும் இல்லாமல் நல்லா தண்ணியாகவும் கரைச்சிருந்தேன்னா, ரொம்ப கெட்டியாக நம்ம கரைச்சி போடுறப்ப வந்து அது அடிக்கடி நிறையா வந்து அது பேந்துக்கும், அப்படியே பட்டையாக பேந்துக்கும். அதனால் கொஞ்சம் நல்லா தண்ணியாக இருக்கிறது மாதிரியே செஞ்சுருந்தேன். அதனால் நல்லா இருந்துச்சு. காஞ்சதுக்கப்புறம் நல்லா வெளியேறுன்னு நல்லா பளிச்சுன்னு இருந்துச்சு. அதுவுமே கூட உங்களுக்கு ஃபோட்டோ வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி தான் ரொட்டி காய வச்சுட்டேன் ஃபேன்லேயே. குழம்பு இந்த மாதிரி சிம்பிளாக போட்டிருந்தேன், நல்லா இருந்துச்சு. நீங்களும் இது மாதிரி வச்சுக்கோங்க. வெள்ளிக்கிழமை சாமி ரூமுக்கு போடுறதுக்கு நல்லாயிருக்கும். கோலம் மாவுலேயே போடுறதுக்கு இந்த மாதிரி போடுறப்ப நம்மளுக்கு கொஞ்சம் நல்லா சந்தோஷமாக நல்லாவும் இருக்கும், பார்க்க அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மறுநாள் காலையில் சிம்பிளாக ஒரு கோலம் போட்டு இலைக்கு மட்டும் கலர் கொடுத்துருந்தேன். எப்படி இருந்துச்சுன்னு பாருங்கள், நல்லா இருந்துச்சு. ஆனால் காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு கோலம் போடுறது வந்து நல்லா இருக்குது. எப்படி சொல்கிறது, நல்லா மைண்ட் ரிலாக்ஸாகவும் இருக்குது, ஒரு மனசுக்கு அமைதியாகவும் இருக்குது. நீங்களும் எல்லோரும் ட்ரை பண்ணி பாருங்கள் இதே மாதிரியே. நான்லாம் முன்னாடி எந்திரிக்க ரொம்ப லேட்டாகும், 6 மணி 6:30 அந்த மாதிரி தான் எழுந்திரிச்சிட்ருப்பேன் வேறு. இப்போல்லாம் சீக்கிரமாக எழுந்திரிச்சு போடுறது எனக்கே ரொம்ப பிடிச்சிருக்கு. பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறதுமே நல்லா இருக்குது. 4 மணியை போல் எழுந்திரிச்சு நம்ம வந்து தயாராகி போடுறப்ப வந்து நம்மளுக்கே மைண்டு வந்து ரிலாக்ஸாகவும் இருக்குது. லீஃபுக்கு மட்டும்தான் கலர் கொடுத்துருந்தேன். அதுக்கப்புறம் குங்குமம், சந்தனம், அது 2 மட்டும்தான் யூஸ் பண்ணிக்கிட்டேன். இது மஞ்சள் குங்குமம் மட்டும், சாரி. காலையில் நம்ம சீக்கிரமாக எழுந்திரிச்சு பிரம்ம முகூர்த்த விளக்கு போடுறது வந்து நம்மளுக்கு வந்து மனசு அமைதியாக இருக்கிறதும் போக நம்மளுக்கு வேண்டுதல் வந்து கண்டிப்பாக நிறைவேறும். நான் நிறையா வீடியோவில் பார்த்துட்டு ட்ரை பண்ணி பார்க்கலான்னு தான் பண்ணேன். ஆனால் இப்போல்லாம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அந்த சீக்கிரமாக எந்திரிக்கிறதுமே வந்து நல்லா இருக்குது. முன்னாடியெல்லாம் கூட வீட்டில் சும்மா இருக்கிறப்ப வேலை முடிச்சுட்டு என்னடா இது இப்படி போய்கிட்டே இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு ஒரே குழப்பமாகவே இருக்கும். இந்த மாதிரி நம்ம பாசிட்டிவாக வீட்டில் இது மாதிரி செய்கிறப்ப வந்து நம்மளுக்கும் வந்து நல்ல ஒரு ஃபீலிங் கிடைக்குது. நம்ம நினச்சது நடக்கும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையும் இருக்குது சாமி கும்பிட்றதுனால. ஃபஸ்ட்டு கஷ்டம் வந்தாலும் அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு கண்டிப்பாக என்றைக்கா இருந்தாலும் கைவிட மாட்டாங்க, எல்லாமே நல்லதே நடக்கும் அப்படின்றது நம்பிக்கை கிடைக்கிது. எல்லாருமே இதே மாதிரி வீட்டில்
காலையில் சீக்கிரமாக எழுந்திரிச்சு ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாத்துக்கும் ரொம்ப நன்றி. அவ்வளோ அரளிப்பூ கொஞ்சம் நடுவில் வச்சுட்டு கோலத்தை வியூ எடுத்தாச்சு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.